தேவனுடைய கிருபை. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நம்முடைய ஆத்துமா. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். தேவனை துதிப்பதற்கான 2 காரணங்களை சங்கீதக்காரர் இங்கு சொல்லுகிறார். அவையாவன: தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு, நமக்கு வரும் ஆபத்துக்களில் இருந்து தேவன் நம்மை அற்புதமாய் விடுவிப்பது. இவ்விரண்டு காரணங்களுக்காகவும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். இந்த வாக்கியத்திற்கு கர்த்தர் தாமே நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுக்கிறார் என்று பொருள். நமக்கு ஜீவனை கொடுத்தவர் நம்மை ஜீவனோடு இருக்கச் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பிக்கிறார், நம்மை பராமரிக்கிறார். தேவன் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் பாதுகாக்கிறார். நம்முடைய நடைகளில் நமக்கு பலவிதமான ஆபத்துக்கள் உள்ளன. நாம் போகும் பாதைகளில் நமக்கு முன்பாக ஆபத்துக்கள் மறைவாக உள்ளது. நம்முடைய கால்கள் தள்ளாடினால் நாம் ஆபத்துக்களில் சிக்கிக்கொள்வோம். தேவனோ தம்முடைய கிருபையினால் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் பாதுகாக்கிறார். தேவன் நம்மை பாதுகாப்பதினால் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்பதே சங்கீதக்காரர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. எங்களை சோதித்தீர். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆபத்துக்களில் இருந்தும் நெருக்கங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய கிருபையுள்ள திட்டம். இதற்காக தேவன் நம்மை சோதிக்கிறார், நம்மை புடமிடுகிறார். நமக்கு பல சோதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் இவையெல்லாம் நம்மை சுத்தப்படுத்துவதற்கு உதவியாயிருக்கும். சோதனைகளுக்கு பின்பு நாம் அக்கினியில் புடமிடப்பட்ட பசும் பொன்னாக இருப்போம். தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் உறுதியாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இருக்க வேண்டும். பாவங்களும் அசுத்தங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். வெள்ளியை புடமிடும்போது அதில் உள்ள களிம்புகள் எல்லாம் நீங்கி அது சுத்த வெள்ளியாக மாறும். அதுபோலவே தேவன் நம்மை சோதிக்கும் போது வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிடுகிறார். இதன் முடிவில் நாம் அசுத்தம் நீங்கி சுத்த வெள்ளியைப் போல சுத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்முடைய ஆத்தும நன்மைக்காகவே நம்மை சோதிக்கிறார். இதனால் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. நாம் தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறும்படியாகவே தேவன் நம்மை சோதிக்கிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளையாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எபிரெயர் 12:7-11 வரை. எங்களை வலையில் அகப்படுத்தினீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம்.
செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு பலவிதமான நெருக்கங்களும் ஆபத்துக்களும் வருகிறது. வேதனைகளும் துக்கங்களும் வருகிறது. சங்கீதக்காரர் இந்த வசன பகுதியில் சொல்லியிருக்கிற ஆபத்துக்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு எப்போது வந்தது என்று தெளிவாக தெரியவில்லை. ஒருவேளை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் இந்த பிரச்சனை வந்திராமல் ஒரு சில குறிப்பிட்ட மனுஷருக்கு அல்லது குடும்பத்தாருக்கு மாத்திரம் வந்திருக்கலாம். தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளை வலையில் அகப்படுத்தினார். அவர்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினார். இவை மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனத்தார் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தார்கள். தீயும் தண்ணீரும் ஆபத்தானது. தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இவை இரண்டின் மூலமாயும் ஆபத்துக்கள் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களை மனுஷர் ஒடுக்குகிறார்கள். கர்த்தர்தாமே அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினார். அவர்கள் இஸ்ரவேலரை தூஷித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், அடிமைப்படுத்தினார்கள். உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஏசாயா 51:23. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் உண்டாயிற்று. ஆனாலும் சோதனைகள் முடிந்த பின்பு அவர்களுடைய வேதனைகள் நீங்கிற்று. அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிற்று. கர்த்தருடைய சபைக்கு இதுபோல பிரச்சனைகளும் சோதனைகளும் வரலாம். இவை நிச்சயமாகவே ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்போது தேவனுடைய சபைக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும். தேவனுடைய ஜனங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தார்கள். அவர்கள் இவற்றின் வழியாக வந்தாலும் தேவனுடைய கிருபையினாலும் தயவினாலும் அவர்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து முடித்தார்கள். தீயிலும் தண்ணீரிலும் அவர்கள் அழிந்து போகவில்லை. பரிசுத்தவான்களுக்கு அநேக துன்பங்கள் வரலாம். நாம் பலவிதமான பாடுகள் வழியாக கடந்து போகலாம். இவை எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏனெனில் இவற்றிற்கு பின்பு முடிவில் தேவன் தாமே நம்மை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விடுவார். நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறவர் முற்றும் முடிய வழிநடத்துவார். இந்த வாக்கியத்தில் செழிப்பான இடம் என்னும் வார்த்தை நீர்ப்பாய்ச்சலுள்ள இடத்தை குறிப்பிடுகிறது. இது தேவனுடைய தோட்டத்தைப் போல இருக்கிறது. இந்த தோட்டத்தில் கனிதரும் விருட்சங்கள் அநேகம் இருக்கும். நாமும் கர்த்தருக்குள் கனிதருவோம்.